வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக கூட்டணிக்கு ஓகே சொன்ன பிரேமலதாவா, உதாசீனப்படுத்திய எடப்பாடி வேண்டாம், மொத்தமாக மாறிய அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்திலே ஒரு காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் என்பது தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது திமுகவிடம் 4 இடங்கள், அதிமுகவிடம் 2 இடங்கள் உள்ளதென்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் மேலும் சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான 6 இடங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதா. இதில் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தங்களுக்கு மிகவும் முக்கியமான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை கருதுகிறார்களாம். இதனைத் தொடர்ந்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவிற்கு மாநிலங்களவையில் ஒரு சீட் கண்டிப்பாக கொடுப்பதாக பாஜக வாக்கு கொடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஏனெனில் வட தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு போட்டியான ஒரு முக்கிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருதப்படுகிறார். எனவேதான் வட தமிழகம் சார்ந்த சட்டமன்ற தொகுதிகள் என்பது வெற்றி பெற பாமக கூட்டணி மிக முக்கியமானதாக கருதப்பட்ட நிலையில்தான் பாமகவானது பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா. இதனால்தான் அதிமுகவோ தன்னிடமுள்ள 2 ராஜ்யசபா சீட்டுகளில் கூட ஒன்றை அன்புமணி ராமதாஸுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடிவெடுத்ததாக பேசப்படுகிறதா. அதாவது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் அதிமுக தங்களை உசாரணைப்படுத்தி விட்டதாக கோபத்தில் உள்ளதா. 2 சீட்டுகளில் ஒன்றை பாமகவிற்கு கொடுப்பதுள்ளதாகவும் மற்றொன்றை நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தான் ஒதுக்குவார் என்பது உறுதியாக நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் கிடைக்காது, தனது மகன் விஜயபிரபாகரனை எப்படியாவது எம்பி ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் பிரேமலதா விஜயகாந்திற்கு இருக்கிறது. அதாவது கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தேர்தலில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் அவர்கள் தோல்வியடையவே அதிமுக சரிவர ஒத்துழைப்பு அளிக்காததும் உள்ளடி வேலைகள் எல்லாம் பார்த்ததுமே இதற்கு காரணம் என்று அக்கட்சியின் தொண்டரிடையே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி மறுபுறமோ திமுகவிடம் உள்ள அந்த 6 ராஜ்யசபா சீட்களில் ஒற்றை கண்டிப்பாக தேமுதிகவிற்கு கொடுக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும், அவருடைய எதிர்கால அரசியல் நோக்கி கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் கண்டிப்பாக 2026 தேர்தலில் அந்த கட்சியின் கண்டிப்பாக நிலைப்பாட்டை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.